இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அப்புறம் தான் வண்டியே தருவாங்க. அதுக்குள்ள அப்படியே வாங்கிக்கலாம். சரி வரணும் வரணும். அடுத்த வாரம் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம். உடம்புலேயே குழந்தைங்க சாக்கு தாங்குற மாதிரி இருக்கா சாக்கு? என்ன ஃபேன் உங்களுக்கு ஏதோ ஒரு கரண்ட் இல்லையா? தக்காளி பழம், வாழைப்பழம், வட்டிக்காசு இந்த ஒரு வாரம் இருக்குது. அது கூட வட்டிக்காசு தருவாங்களா? இது இங்க பாரு, இது அவங்க அப்பகிட்ட காசு வாங்கினாங்க. அப்புறம் வட்டிக்காசு வாங்கி எடுத்துட்டு தான் தருவான். இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல வட்டி? ஆமா ஆமா. ஓ தமிழ் 1ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. ஐப்பசி 1 தான் கொடுப்பாங்க. மாதம் நம்ம வரலையா? இல்லை இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஐப்பசி 1ஆம் தேதி இப்போதான் புரட்டாசி நடக்குது. கேட்டு வந்தேன் காலையில் வந்தேன். காலையில் ஐயோ வரமாட்டேன்னாங்க. யார் சொன்னா? ஆட்சியில் வரமாட்டானே. இது சொன்னியா? வந்துட்டான். லீவு கிடச்சா அவன் பாட்டு வருவான். இந்த வாழைப்பழம் நீங்கள் ஒரு செஞ்சு விடுறியா? எங்கள் மாமனார் செக் போயிட்டாரு. இப்படி பண்ணுறா மாமனார் இல்லை பெரிய மாமனார், தாத்தாவோட அண்ணன். மாமனார் செத்தா நீ தான் கோடி கொண்டாடணும். அந்த கோடி கொண்டாடேன். பெரிய மாமனாரே? பெரிய மாமனாரா? விரதம் விடல. பாலு மாமனாரா? எங்க மாமனார்மா பெரிய மாமனாரே. பெரிய மாமனாரா? அந்த கருப்பா இருப்பாங்கல்ல, அந்த பையனோட அப்பன். இந்த உங்க வீட்டுக்கு ஒரு கருப்பா ஒரு ஆள் வருவாங்க, அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம் போ, தடுமாறிக்கிட்டே வராடி. இங்கே பஸ் ஏறினா அங்கே வீட்டுக்கிட்ட வந்து இறங்குறேன். உன்னையெல்லாம் ஆள் குடியாது. இது என்னது? கொய்யா பழம், நான் தக்காளி பழம் 1.5 கிலோ வாங்கினேன். 1.5 கிலோ என்ன பண்ணுறது? வேண்டாடி வேணுங்கிறது எடுத்து வேண்டான்னு நான் கொண்டு போகிறேன். எடுத்து போ. 1.5 கிலோ 20 ரூபா. வேணும்னா வேணுங்கிறது எடுத்துக்கா. எடுத்துட்டு போ. அட வேணுங்கிறது எடுத்துக்குமா. அன்னைக்கு நான் அதாண்டிக்கிட்ட அந்த செருப்பு பார்த்தா காலை எடுத்த வாய் எரியுது. அம்மா ஒரு செருப்பு கொடுத்தான். போன வருஷம் பிரஷர் மாத்திரை தீர்ந்து போச்சா? பிரஷர் மாத்திரை அது திங்கவே இல்லை. தலைவலி மாத்திரை தான் திங்கிறேன். ஐயா கண்ணு பிரஷர் 170 இருக்குது கண்ணு. கொண்டு போய் பிரியா நீங்கள் செக் பண்ணி அப்புறம் தர்மாசத்தில் போய் செக் பண்ணி மாத்திரை வாங்கி கொடுத்தா அது இப்போ திங்க மாட்டேங்குது கண்ணு. ஓட பிடிச்சி பார்த்தாங்களா என்ன பண்ணாங்க? பிரஷர் இருக்குதுன்னா என்ன பண்ணாங்க? ப்ரெஷருக்கு ஃபோட்டோ பிடிச்சி பார்ப்பாங்க. கை கட்டி பார்த்தாலே தெரியும் பிரஷர் இருக்குதுன்னு. கையும் கட்டல ஒன்றும் கட்டல. ஏன்னா அங்கே போய் காத்தால டேஸ்ட் டாக்டர் தான் கை கட்டினாரு. அவங்க தர்மத்துக்கு கை கட்டல. இவன் எழுதி கொடுத்தா ரிப்போர்ட் அதை பார்த்து தான் கொடுத்தாங்க. உன்னையெல்லாம் எனக்கு தான் தலைவலிக்கு தருவோம். கத்தி 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 போட்டா பிடிச்சி பார்த்தா தான் மாற்ற தெரியுமா. எக்கச்சக்கமாக ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் மாத்திரை தின்னு சரி மாதம் மாதம் நாமளே கூட்டியாந்து வாங்கி கொடுத்துடலாம். செருப்பு கிடக்குது எடுத்துட்டு போங்க. ஆனால் வேண்டாம். அது உங்ககிட்டே கூட்டி எங்களுக்கு வேண்டாம். சரி இல்லைன்னா தையில் போட்டு எடுத்துக்கலாம். என்னமோ பண்ணு போ. போனோம்னா மாறியணும் கேட்போம். 90 ரூபா போட்டு எடுத்தாந்து மாறிய வெளியே அந்த மாத்திரை ஒன்று தின்னுமா ப்ரெஷருக்கு? 90 ரூபா போட்டு எடுத்தாந்து வெளியே கட்டி விட்டு உள்ளுக்கு போய் சாமி ஜோடு போய் தூக்கி போயிட்டாங்க. அந்த மாத்திரை ஒன்று தின்னுலாம் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். மயக்கம்லாம் வரல. அட அப்படிதான் தின்னுமா, அப்பதான் நல்லா இருக்கும் உடம்பு. இந்த மாத்திரை தான் தலைவலி மாத்திரை தான் தலை வெளுக்குதுன்னா காத்தால இவரே அந்த ப்ரெஷர்னால தான் வருது. அதை ஒன்று தின்ன ஒன்று திம்பேன். இப்போ தலைவலியெல்லாம் எதுவும் இல்லை. அட அது தின்னா வராது, அது தின்னுட்டேனா. நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லுது. இன்னைக்கு வர பையன் எங்கள் அம்மா 2 அட்டை கொடுத்தது வாங்கி அந்த தலைவலி மாத்திரை. ஏமா ப்ரெஷர் மாத்திரை தின்னு மாட்டேனா?
காது கேட்கலையா கேட்காதுன்னு நடிக்குதா? நடிக்குதுங்கிறேன். சரி போய் சோறு தின்னும் சோறு தின்னு தான் வரோம். வச்சு நீங்கள் வச்சு சொல்ல மாட்டீங்க. ஒரு சிந்தி ரொம்ப முக்கியம். அது அக்கௌண்ட்டுக்கு வாங்கினி கொய்யாப்பழம் நீ 4 எடுத்து கூட. அது சந்தையில் வாங்கினி கொய்யாப்பழம். சந்தையில் வாங்கினியா? உங்களுக்கு இல்லையா? அக்கௌண்ட்காரங்க காலில் புண்ணாயி கிழிச்சு விட்டு கட்டி போட்டுருக்குது. போட்டுட்டேன். ஏன் இந்த பக்கம் 8 கூட ஏமா தகவல முடியலம்மா, நடக்க முடியல. கழுத முண்டா புரிஞ்சுக்கிறாங்க பாரு. அதான் எங்கள் அட்டை நான் வந்து 1/2 கிலோ வாங்கலான்னு பார்த்தேன். இதுக்காக இருக்கலாம் அவங்களுக்காக இருக்கலாம். இதெல்லாம் என்ன? அது அவனுக்கு அந்த பையன் உமாவோட பையன் சட்டை போடு. வீட்டுக்கு வந்தது எல்லாம் நோண்டி கேளு. இது மட்டும் வீட்டுக்கு வந்துருந்தானா பையன்? ப்ரெஷர் மாத்திரை எங்கே? ப்ரெஷர் மாத்திரை பற்றி பேசு. அம்மா எப்போ கொண்டாந்து போடுமா போடுமா. ப்ரெஷர் மாத்திரை பற்றி பேசு. காது கேட்காத மாதிரி இருந்துக்கும். அந்த மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை ஒன்று தின்னுட்டே வா. தீர்ந்து போச்சுன்னா சிலும்படி ஆஸ்பத்திரிவா இல்லை நாமக்கல் யாராவது ஆஸ்பத்திரியில் போய் வாங்கணும். நாமக்கல் ஆஸ்பத்திரியில் போய் வாங்கிக்கலாம். அந்த அட்டை காமிச்சு அந்த ப்ரெஷர் மாத்திரை கொடுங்க கேளு. நீ கட்டி கட்டி உடம்புல தலைவலி. இந்த அட்டை தான் இந்த அட்டையா? இந்த அட்டையை ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு சின்ன நோட்டு வாங்கிக்க. நோட்டு எழுதுற நோட்டு 2 ரூபாய்க்கு. அதுலலாம் எழுதி கொடுப்பாங்க. மாதம் மாதம் எவ்வளோ ப்ரெஷர் எழுதி கொடுப்பாங்க. இங்கே பாருங்க டெஸ்ட் போடாதியா? ப்ரெஷர் அதிகம் இருக்குது. தயிர் போடாதியா? தயிரா கொண்டாந்து இருக்காது. தயிர் கொண்டாடலாமா? நான் வர மாதிரியே இல்லை. திடீர்னு வந்தான். பாதி வச்சுக்கா. பாதி வச்சுக்கமா. பால் இருக்கா? கொஞ்சோண்டு அடிக்க. தக்காளி பழம் அன்னைக்கு போயிட்டு இருந்த செருப்பு 90 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு தக்காளி பழம் 1.5 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாழைப்பழம் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இது 3 ரூபா பழம். இது 3 ரூபா பழம். வாழைப்பழம் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 10 மணிக்கு போனேன். மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். சரி பார்க்குறோம். தெரியும்பாரு பொறுமையாக. நம்மளுக்கு ஒரு கூட்டத்தை சொல்றது விடு தண்ணி என்ன போட்டா என்ன இப்போ காய் ரத்தடி கட்டையாக இருக்கான். ரத்தடி கட்டையே முருங்காட்டையே கேட்கல. இவ்வளோ பழம் என்ன பண்ணுறேன்? ஏன்னா இப்படி பிடிக்கிற கயாமையாங்க சொல்லல. இது எடுத்துக்கோங்க. கயா பொறுமையே கிடையாது. ஏமா எல்லாம் வச்சுக்குமா? ஏன் பழம் இருக்குதா? அன்னைக்கு 10 ரூபாய்க்கு என்னைக்கு போன? நான் போயிட்டு அன்னைக்கு 4 நாளாக அதை பழம் தின்னுட்டீங்கள? அந்த பழம் தான் 2 பழம் இருக்குது. இருந்தா நல்லா வச்சுக்க. காயெல்லாம் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் பழமும் போதும் தேவை. கொய்யாப்பழம் நல்லாவே இல்லை. அதனால கொஞ்சோண்டு தான் வாங்கணும். எல்லாம் மாவு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெத்தலை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு
வந்தேன். முன்னாயிட்டா காலெலாம் அதனால பெற்றாக்குறேன்னா உமா அப்படி அவ மாறலாம். உமா உமா மேகலாம் இல்ல போயிட்டாங்களா 2 பேரும்? இன்னைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்துருக்காங்களா 2 பேரும்? இங்கே பீர் பிராந்தி, இங்கேயும் கடை வச்சு பீர் பிராந்தி அத்தனையும் குடித்தேன். ராம்கல்லையும் பாப்பாட்டில் இருந்த அந்த கடையில் கடை வச்சு அத்தனையும் குடித்தேன். நீ தான் பார்த்த போய் பிரச்சனை சொன்னால் பார்க்க முடியும். ஃபோட்டோ எடுத்தாங்க. அவன் போய் தர்மா சொல்லிட்டு கேட்கமா பிரச்சனை மாற்ற கொடுங்க கேளு. சக்கரை இருக்குதுன்னு பார்த்தோன்னே சக்கரை இல்லை. இதுதான் 700 வாங்கிட்டோம். பிபி மட்டும்தான் இந்த இருக்கா? மாத்திரை தின்னு மாத்த இடம் ஒன்று ஜவாஹர்னு அப்படியே பேச்சு மாற்றிடுவாரு. பார்த்தேன் நாளைய கோயில் பேச்சை மாற்றிடுச்சு வாரு. ஆள் நல்லாகுமா நல்லாவான்னு மாத்திரை தின்னா தான் நல்லா ஆகும். அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் நல்லா ஆகும். என்ன சொல்லுச்சு? 2 வாரம் வெள்ளம் வந்தது. 3ஆவது தான் ஜாபம் வந்தது. நல்லாவாதா? அப்புறம் நேற்று ஒரு பிள்ளை கூட்டிக்கிட்டு 4 வரையில் ஒரு பிள்ளை கூட்டிட்டு வெள்ளிக்கிழமை வரையில் ஒரு பிள்ளை கூட்டிட்டு இருக்கா அப்படின்னாங்க. அப்புறம் கடாய் பார்ப்பே அப்புறம் நேற்று ஒரு பிள்ளை கூட்டிகிட்டு போனேன். அவன் மட்டும் இருந்தா எங்கே போயிட்டான் பையன் அப்படின்னு ஊருக்கு போயிட்டானட்ட அப்படின்னா தோட்டத்தை வச்சுட்டு கட்டினா இருக்கு. ஏம்மா வயசான காலத்துல இந்த நல்லா இருந்தா பெருசு. இன்னும் நல்லா ஓடும் நல்லா ஓடுங்க. தோட்டத்தை நல்லா வரையா ஊரெல்லாம் சுற்றுறா. எங்கே போய் ஊரெல்லாம் இருக்கிறேன். ஊர் சுற்றா எப்படி நாட்கள் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். ஆண்களுக்கு அப்புறம் இல்லைன்னா என்ன பண்ணுறேன். நல்லா வரையா எப்படி போகிறேன். எது போய் பட்டை கேட்டுருக்காங்க. செல்லிக்கு ஆடியைக்கு 2க்கும் வச்சுட்டு வள்ளுத்தூர் பிள்ளையாருக்கு 8 நாள் போயிட்டு அங்கே அதுக்கும் வச்சுட்டு இப்படியே வந்தேன். இந்த அதோட இந்த அரிசி நல்லா இருக்கும். பூவாட்டம் சோறு இது எவ்வளோ வந்துச்சு? 1300. 300. பூவாட்டமா சோறு அப்போது தான் இருக்கிறாங்க. அப்படி தான் நான் போனதே அதை எடுத்து போனவே அவங்க சண்டை போட்டாங்க. அதை எடுத்து போகிறேன் இந்த அரிசி எடுத்து போக நல்லா பஞ்சாயத்து ஆகி இதே ஆகினாரா? அக்கோடி தான் ஆகிட்டுருக்காங்க. அப்போது இந்த அரிசி தான் ஆகிட்டுருக்காங்க. இதுல இருந்தாச்சு மூட்டை அப்படியா? இப்போ கூட துப்புடு போட்டாங்க. மூட்டை கிழிஞ்சு போச்சா? நான் பிடிச்சி ஒப்புடுறா. அப்புறம் அன்னைக்கு அப்ப சண்டை போட்டா இந்த அரிசி வாங்கி போட அப்படிதான் அது இந்த அரிசி வாங்கிட்டோம். 1300 ரூபாய். அடுத்த வட்டி காசு வாங்கி 1300 ரூபாய் எடுத்துட்டு வந்தாரு. இது 3 2 கடை விட்டுட்டு அதை கடை கூட்டி கடை விட்டுட்டு கை தூணிக்கிட்டு அப்புறம் சாயங்காலம் தண்ணி ஊற்றிக்கிட்டு போய் உடம்பு தேய்ச்சிட்டு வந்து பூ போட்டு பட்டு பார்க்கலான்னா ஆண்டி இல்லை. உங்களுக்கு ஆண்டி தொந்தரவு பண்ணாத. உங்களுக்கு அவ்வளோதான். இன்னும் போய் நல்லா பூ போட்டு போட்டு பார்க்க 10 ரூபா தட்டுக்கு போட்டேன். பூ போட்டு போட்டு பாரு அப்பா அப்படின்னு 2 தரப்பும் வெள்ளம் வந்தது. இல்லைன்னா அதெல்லாம் போடுவாங்க. 3ஆவது தரப்பு ஜெயம் வந்தது. அது இனிமேல போட்டாங்க 10 ரூபா தேவையா? காடு கொடுத்தா நல்லா வந்து பெருசு. இன்னும் நம்ம நல்லா வரும். சரி நம்ம 2 பேரும் 10 ரூபாயா காய்ச்சி எங்கள் பைக்கு கொப்பரை கொண்டு போட்டு நான் கொப்பரை வண்டி போட்டுருவேன். கொப்பரை கொண்டு போய் ஜானமட்டு முக்கில் கூடப்படியா கடக்கட்டும். நிறைய பேர் இருந்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு போயிடுவோம். என்ன கையில் காசு இல்லை கொப்பரை போட்டுறேன். கொப்பரையா? பித்தாள கொப்பரை 3 குடம் பிடிக்கும். கையில் காசு இல்லையா? கையில் காசு இல்லை. 10,000 சேர்த்து வட்டி கொடுக்க தெரியுது. எங்கே போய் பிடிச்சாயிரம் வாங்கி அதெல்லாம் வட்டி கேட்டு வாங்கி கேட்டு கேட்டு வட்டி கொடுத்துட்டு அவனும் மாசாந்தே வட்டி கேட்டு கொடுப்பேன்.
அப்புறம் இப்போ அதே மாதிரி ஒன்றும் இல்லைக்குமா இருக்குமா கட்டின செலவு எங்க போகுது? நீ செலவு பண்ண மாட்டேன் என்ன செலவு பண்ண? கட்டி 90 ரூபா செலவு 90 ரூபாய்க்கு காசு ஒரு ஆமா. 2000 ரூபாய் கட்டியிருக்காங்க, கையில காசு இல்லைங்கிற போய் போட்டு நாங்களாம் வரல. நீங்க வர வேண்டாம். ஆட்டோக்காரனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து ஆட்டோக்காரன் கடல் கூட்டியாந்து கூட்டி போய் போட்டுங்க. எனக்கு நாங்களாம் வரல. நாளைக்கு ஒரு கையில காசு இல்லைன்னு பிரியாணி குட்டு எப்படி கப்புன்னு வேலை செஞ்சேன். 3 பேரும் சேர்ந்து ஒரு புள்ளி நேரம் தட்டை இருக்கும் காத்தால் போய் ராஜாவாக இருக்கேன். கொண்டாட்டி நானும் இந்த ஆள் 3 பேர் போய் ஒரு புள்ளி நேரம் தட்டை இருக்கும். மக்கிய பத்து ஆள் வந்து 10-20 ஆள் வந்து எல்லாம் அடித்து போட்டு போட்டுக்கணும். இவன் நல்லா இருக்கிறான். நான் ஓடவே வேணும். ஓனமுங்கிற ஆஸ்பத்திரியில போய் பார்த்தேன். ஆஸ்பத்திரியிலே இருக்கிறது 2 இல்லை. இந்த சக்கையில இருக்கிற ஆஸ்பத்திரியில அங்கெல்லாம் மாத்திரை வாங்கிட்டுருந்தாங்க. அங்கதான் போய் ரத்தம் சுத்தம் பண்றாங்க. அப்புறம் அங்கதான் போய் படுத்துட்டாரு. அது பாருங்க 2 பேர்ல மண்ணே போச்சு. இன்னும் வந்துட்டாங்க தெரியல வீட்டுக்கு. 2 நாள் அவங்க வீட்டுக்கு வச்சுட்டாங்க. முந்தானே போய் பார்த்தோம். இன்னும் போய் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்துட்டாங்க வரலையே தெரியல. இன்னைக்கு வந்துட்டாங்க வரலையே தெரியல. அவனை கேட்பேன் வந்து ஊட்டி போட்டு மாற்று வாங்கிட்டு போனாங்க. ஐயா ஊட்டி போட்டு மாற்று வாங்கிட்டு போனாங்க. அன்னைக்கு நான் வாரேன், நீ மாடு கண்டு போட்ட அன்னைக்கு வாரேன். ஒரு கிளாஸ் காப்பி தான் வச்சு கொடுத்தா. இருமா 2 நாள் இருந்துருப்பாளா? இருமான்னு தெரியல. என் வீட்டுல இருக்கிற என் வீட்டுல இருக்காங்கல்ல இருமான்னு தெரியல. தன்னை காப்பி தான் அவளே முடியாம கிடக்குறா. முடியாம கிடக்குறான். எங்க அம்மா இங்க பெங்களூர்ல போய் இருக்கு ஆசை டவுன்ல வேடி பார்த்துட்டு நம்ம ஊர்ல இருக்க மாட்டி போயிட்டு இருக்கான். அவருக்கு சொல்ல மாட்டேங்கிறா. உள்ள பண்ணிருக்குமா? வேலைக்கு போயிட்டா எந்த ஊருக்கு? வேலைக்கு போய் படிக்கிற போய் நாங்களும் தான்